ஹலோ மக்களே, வெல்கம் டு அலெக்ஸ் இன் மோட்டர்லேண்ட். இன்றைக்கி என்ன டாஸ்க் அப்படின்னா, ஸ்பார்க் ப்ளக் வண்டியில் மாற்றணும். இந்த வண்டி 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சிஎன்ஜியில் மைலேஜ் வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அது சொன்னதுக்கு அவங்க என்னன்னாங்க, சிஎன்ஜி மாட்டின தம்பி இருக்காப்புல, அவர் என்னன்னாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றுங்க, அதை மாற்றாமல் பேசாதீங்கன்ட்டாரு. சரி இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு தானே மாற்றிடுவோன்னு தான். சிஎன்ஜி வண்டிகள்லாம் வந்துட்டு இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் தான் போடணும், ஓகேவா? நார்மல் ஸ்பார்க் ப்ளக் வந்துட்டு 250 ரூபா வரும்னு நினைக்கிறேன். என்ஜிகே இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்லாம் பார்த்தீங்கன்னா அது 500 ரூபா வரும் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு. 4 ஸ்பார்க் ப்ளக் வந்து 2000 ரூபா. ஓகே, அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க. ஷோரூமில் லேபர் 600 ரூபா, வெளியே வந்துட்டு 400 ரூபா, அதான் வித்தியாசம். ஓகே, மாற்றியாச்சு. வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஆனால் மைலேஜ் வருது இல்லையோ, வண்டியில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் தெரியுது. ஸோ வண்டி கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகுது. அதாவது மிஸ்ஃபயரிங் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஐட்லிங்கில் தான் தெரியும் உங்களுக்கு நல்லா மிஸ்ஃபயரிங்கு. வண்டி திருப்பி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த பீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் வேறுபாடு வரும். நீங்கள் மியூசிஷியனாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. வண்டி பீட்டு மாறும், அப்போ வந்துட்டு ஸ்பார்க் ப்ளக் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் வந்துட்டு என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஐடிலிங்கில் எனக்கு கொஞ்சம் மிஸ்ஃபயரிங் தெரிய வந்தது. அதுவும் ஒன் ஆஃப் தி கன்ஃபர்மேஷன் தட் ஸ்பார்க் ப்ளக் வந்துட்டு போயிருக்கு அப்படின்றது. நம்ம எங்கே போகிறோம், ஆர்சி என்டார்ஸ்மெண்ட்டுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர போனோம். அம்பத்தூர் வரைக்கும் போனோம். அவ்வளோ தூரம் போகணுமான்றது யோசிக்கிறேன். அவரே வரேன்னு தான் சொன்னார். இந்த பக்கம் தம்பி இப்போ கொடுத்துக்கலாமா திருவான்மையூர் வரும்போது. இல்லை நாம் கிளம்பி அவ்வளோ தூரம் போவோமா? ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றுறது ஒரு டெஸ்டிங் பண்ண மாதிரி ஆகிடும். இங்கே நிழல்லாம் போச்சு. எவ்வளோ தூரம் இருக்குது அவங்க கடை? அது வேறு என்ன மாட்டேன்னா, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் எல்லாம் இல்லை அவங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் மாத்திரம்தான், உங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்ற மாதிரி போட்டாங்க. 27 கிலோமீட்டர் கைஸ், 2 கேஜி சிஎன்ஜி 180 ரூபா ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. போமா, சரி போவோம். போனோமான்றது இன்னொரு கேள்வி. வீட்டில் இருந்தாலும் கடுப்பாக இருக்குது, வெளியே சுற்றுவோம். சிஎன்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவோம். சிஎன்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசுவோம். யார் சிஎன்ஜி போடணும், யார் போடக்கூடாது, உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நான் வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயம், அதாவது என்னுடைய சஜஷன்ஸ், என்னுடைய ஆங்கிளில் நான் என்ன யோசிக்கிறேன்றதை சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜி நீங்கள் போடணுமா, அப்படி போட்டிங்கன்னா என்ன கிட்டு போடணும், அது எல்லாத்தையும் விளாவரியாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கிட்டுன்னு வரும்போது ஏகப்பட்ட கிட்டு இருக்குது. மோட்டோசன் அப்படின்னு ஒன்று இருக்குது, என்னென்னமோ பேர் இருக்குது. ஆனால் வேர்ல்ட்லேயே தி பெஸ்ட்டு கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், லொவாட்டோ அப்படின்ற கிட்டு தான் வந்துட்டு பெஸ்ட்டு கிட்டு. ஓகே, லொவாட்டோ வந்து மேட் இன் இட்டாலி. மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஜென்ன்ற வார்த்தை வருதுன்னா எனக்கு தெரில, நிறைய பிராண்ட். ஆனால் ஓகே, இட்டாலியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் யூரோப்பில் அதை வந்து அக்ரெடிஷன் அது கொடுத்துருக்காங்களான்றது தான் மேட்ரு. அதை வந்துட்டு அங்கீகரிச்சிருக்காங்களா யூரோப்பில்? ஸோ அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது, யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷன், ஆட்டோமொபைல் அசோசியேஷன், இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து லொவாட்டோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்ற கம்பெனிஸ்க்கு அந்த அப்ரூவல்லாம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல.
அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி. BS4க்கு என்ன கிட்டு போடணும், BS6க்கு என்ன கிட்டு போடணும், அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வண்டி பலினோ பார்த்தீங்கன்னா கிளான்ஸா பார்த்தீங்கன்னா கிளான்ஸாவும் பலினோவும் வந்துட்டு BS4ம் வந்துச்சு, BS6ம் வந்துச்சு. ஓகே, BS4 என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 4 இன்ஜெக்டர் தான் வரும். BS6 இதே 1.2 லிட்டர் இன்ஜின் வந்துட்டு 8 இன்ஜெக்டர் கொடுக்குதான் பெட்ரோலில். ஓகே, ஆனால் சிஎன்ஜிலையும் 4 இன்ஜெக்டரும் வருது, 8 இன்ஜெக்டரும் வருது. ஓகே, ஆனால் அது தேவையான்றது தான் இப்போ கேள்வி. 8 இன்ஜெக்டர் உங்களுக்கு தேவையா? அப்போது விசாரித்தப்போ கம்பெனிலேயே வந்துட்டு கிளான்ஸாவில் பலினோவில் கம்பெனி ஃபிட்டட், அதாவது ஃபேக்ட்ரி ஃபிட்டடு சிஎன்ஜிலேயே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 4 சிலிண்டர் தான், 4 இன்ஜெக்டர் தான் வருது. ஓகே, ஸோ இந்த இன்ஜெக்டரில் என்ன மேட்டர்னா, ஏன் 8 இன்ஜெக்டர் கொடுத்துருக்கான் பெட்ரோலுக்கு அப்படின்னா, இந்த வண்டி பில்டு பண்ணப்பட்டது பெட்ரோலுக்கு தான் ஃபஸ்ட்டு. சிஎன்ஜிக்குன்னு என்ஜின்லாம் பில்ட் பண்ணல. அதுக்கு சிஎன்ஜி கம்பேட்டபிலிட்டி இருக்குது இந்த இன்ஜினுக்கு, அவ்வளோதான். ஸோ 4 இன்ஜெக்டர் வந்துட்டு லோவர் ஆர்பிஎம்மில், வண்டி லோவர் ஆர்பிஎம்மில் ரன் ஆகும்போது அது இன்ஜெக்ட் ஆகும். ஹையர் ஆர்பிஎம்மில் மீதி 4 இன்ஜெக்டர் அது இன்ஜெக்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும், ஃபியூல் தேவைப்படுன்றதுனால. ஓகே, ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 4 இன்ஜெக்டர் மாத்திரம்தான் இதில் வச்சுருக்காங்க சிஎன்ஜிக்கு. மீதி 4 இன்ஜெக்டரை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க உள்ள. ஓகே, அது வந்து அதை வந்து மேனிபுலேட் பண்ணும். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இந்த 4 இன்ஜெக்டர் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ சும்மாருன்ற மாதிரி அதை ஆஃப் பண்ணுறோம். அது ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு போட்டது என்னென்னா ப்ளூ EXR அப்படின்ட்டு ஒன்று போட்டாங்க. ப்ளூ எக்ஸ்டெண்டட் ரேஞ்சாம் EXRனா. ஆனால் அது BS4 உரியது. எனக்கு மைலேஜும் வரல, ஒன்றும் வரல, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா அது BS6க்கு உண்டானது இல்லையே, நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னு நான் போய் சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கொடுத்து, சண்டெல்லாம் போடலை, அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். என் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த OBD2 கிட் அப்படின்வாங்க, அதில் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் அதே மாற்றி கொடுத்துருவேன், தேவையில்லாமல் நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுடைய ஓனர்கிட்ட, அவர் திருப்பூரில் இருக்கார். ஆனால் இங்கே இருக்க பசங்கள்லாம் இன்னும் நம்ம செக் பண்ணல, டியூன் பண்ணல, எதுவுமே பார்க்காம எப்படி நம்ம அந்த விஷயத்துக்கு அரைவ் ஆகுறது அப்படி இப்படின்னாங்க. அவங்க ஓனர் கிளியராக இல்லை, கஸ்டமருக்கு வந்துட்டு அவர் மைண்டு செட் ஆகிடுச்சான், OBD2வில் மாற்றி கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா 65,000 ரூபாய் கொடுத்த நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த கிட்டு சரியான கிட்ட போட மாட்டேன்னா அப்படின்றது தான் கேள்வி. இந்த வண்டி ஆல்ரெடி 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. டீ போர்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி இன்னும் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர், அதாவது இன்னும் ஒரு 1,60,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது, என்ஜினில் கையை வைக்காமல். ஓகே, அது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, என்ஜினில் 2 lakh கிலோமீட்டர் ஓடின பிறகு என்ன சர்வீஸ் பண்ணணுமோ அதை பண்ணிட்ட பிறகு இன்னும் ஒரு 2 lakh கிலோமீட்டர் ஓட்டலாம் இந்த வண்டியை. அப்போ என்னுடைய டார்கெட் என்னென்னா 4 lakh கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு. அப்போது நான் சூஸ் பண்ணுற கிட்டு ஒழுங்கான கிட்டாக இருக்கணுமா இல்லையா, அதுதான் கேள்வி. அப்படின்ட்டு தான் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கரெக்டான கிட்டே போடுங்க அப்படின்னு போட்டாச்சு. இன்னொன்று அந்த 8 இன்ஜெக்டர்லாம் கேட்டேன், அதெல்லாம் அவங்க வேண்டாம் ரொம்ப ஹெவி ஆகிடும் அப்படி இப்படின்ட்டு அவங்க என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் 8 இன்ஜெக்டரே போடுங்க. ஓகே, OBD2 1.2 லிட்டரில் சப்போஸ் 8 இன்ஜெக்டர் வருதுன்னா நீங்கள் 8 இன்ஜெக்டரே போடுங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடே போட மாட்டானா நீங்களே போடுங்க. போட்டிங்கன்னா அதோடைய சாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு பிக்கப் லேகெல்லாம் இருக்காது. ஓகே, அது ஒரு அட்வைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஆனால் நீங்கள் ஓல்டு இன்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, பலினோ கிளான்சருடைய ஓல்டு இன்ஜின்ஸு, அதில் வந்துட்டு 4 இன்ஜெக்டர் தான் வரும். நீங்கள் அது 8 இன்ஜெக்டர்லாம் போட முடியாது. அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நியூ வெஹிக்கிளில் மாத்திரம் தான் 8 இன்ஜெக்டர் இருக்குது. அது இல்லாமல் 1.6 லிட்டர்லாம் ஆப்வியஸாக 8 இன்ஜெக்டர் வந்துடும். அவங்களே 8 இன்ஜெக்டர் தான் போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதிலலாம் அவங்ககிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. இதுதான் பிராண்டு. இது அட்டோபின்னு ஏதோ ஒரு வண்டி, ஏபி வண்டி பயங்கரமாக இருக்குது. அட்டோபியாங்க இருந்துட்டு போகுது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லொவாட்டோவே போயிடுங்க, பெஸ்ட்டு. சரியா? வேறு கிட்டெல்லாம் மோட்டோசன்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் 1 இயருக்கு அப்புறம் ப்ராப்ளம் வரணும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனாவசியமாக அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு சிஎன்ஜி போடலான்னு சொல்லுவேன்னா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க வண்டி, பெட்ரோல் வண்டியை ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா மாத்திரம் சிஎன்ஜி போங்க. ஏன்னா 70லேருந்து 80,000 ரூபாய் சிஎன்ஜி இன்ஸ்டாலேஷன் மாத்திரமே ஆகும், இன்க்ளூடிங் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன், என்டார்ஸ்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் டாக்குமெண்ட் கொடுக்க தான் போயிட்டுருக்கேன். பெருங்குடியிலேருந்து இப்போது அம்பத்தூர் போனோம். இதுவும் ஒரு செலவு தான், இதுவும் ஒரு என்ன சொல்கிறது எஃபர்ட் தான், டைம் தான் போகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100,000 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் எவ்வளோ போடுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். 100 ரூபா பெட்ரோல்னால் 71,000 டிவைடட் பை 100 or 101 போட்டு பாருங்கள். சொல்கிறேங்க, சிக்னல் போடாமல் 71,000 டிவைடட் பை 101 வச்சுப்போமே, 702 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க. ஓகே. ஸோ இந்த 702 லிட்டர்னால் அப்போது உங்களுடைய மைலேஜ் ஒரு 14ன்னு வச்சுக்கோங்களேன். 702 × 14, 700 × 14 எவ்வளோ வருது பாருங்கள். ஓகே. அதிகம் போட்டுருவாங்க. 11,247 கிலோமீட்டர். ஓகே. 11,000. ஸோ நீங்கள் 11,000 கிலோமீட்டர் நீங்கள் இந்த பணத்துலேயே பெட்ரோல் ஓட்டிடலாம். ஸோ உங்கள் ரன்னிங், அதான் சொல்கிறது, உங்கள் ரன்னிங் அதிகமாக இருக்குது. 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா அப்போ என்னாச்சு, ஒரு மாதத்துக்கு 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 100 கிலோமீட்டர் தான் 1000 கிலோமீட்டர். ஒரு மாதத்துக்கு 3000 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. ஓகே. அப்படின்னா 3 மாதத்தில் 4 மாதத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து 11,000 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இது வருது. ஆனால் நீங்கள் வருஷத்துக்கே 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க, கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவாங்க. அதாவது இயர்லி ஒன்ஸ் சர்வீஸு, இயர்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸு, அப்படி தான் போய்ட்டுருக்கோம். அவங்களுக்கு சிஎன்ஜி தேவையில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து 200 கிலோமீட்டர், சப்போஸ் 200 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா யோசித்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள். ஓகே. 6,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டுவீங்களா? 6,000 கிலோமீட்டர் 1 மந்த்துன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து சிஎன்ஜி போகிறதுல தப்பே இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கு இந்த சிஎன்ஜி? ஓகே. அப்போ மோஸ்ட்லி டீ போர்டு வச்சுருக்கவங்க தான் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஓகே. இப்போது ஆஃப்டர் மார்க்கெட்டாக கம்பெனி ஃபிட்டடாக அடுத்த கேள்வி. ஆஃப்டர் மார்க்கெட் கிட்டுக்கு போனீங்கன்னா அந்த ரெட்ரோ ஃபிட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோ ஃபிட்மெண்ட் என்னென்னா, கம்பெனிக்காரனே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுப்பான். கியாவாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், சிட்ரன் காரானாக இருக்கட்டும், ஹாண்டாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரெட்ரோ ஃபிட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதாவது நான் ஃபிட் பண்ண இடத்துல தான் இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கஸ்டமர் வந்து சர்வீஸ் சென்டரில் இன்ஜின் லைட், செக் இன்ஜின் லைட் வருதுன்னு சொன்னால் சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணிவிட்டு இது வந்து சிஎன்ஜினால தான் வருது, நீங்கள் சிஎன்ஜி ஃபிட்மெண்ட் சென்டருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு கஸ்டமர் வந்துட்டு சிஎன்ஜி ஃபிட்மெண்ட் சென்டருக்கு அனுப்புகிறாங்க.
இது ஒரு பெரிய ட்ராபேக். அதனால் ரெட்ரோஃபிட்மெண்ட், அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்தே ஃபிட் ஆகி வராமல் இந்த மாதிரி இவங்க வெளியேருந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வண்டி வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அதாவது வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த வண்டி எடுக்காதீங்க. தான் என்னுடைய சஜஷன். ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வண்டி எடுங்க. எந்தெந்த வண்டியெலாம் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி, டொயோட்டா, இந்த 2 தான் இப்போதைக்கு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருது. வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வரல. ஈவன் ரெனோ, நிசான் 2மே கூட ரெட்ரோ ஃபிட்மெண்ட் தான் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஃபேக்ட்ரி ஃபிட்டிங் பண்ணலை. வேறு யாரெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபிட்டிங் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், அதையும் பார்ப்போம் யாருன்ட்டு. ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு? ரெட்ரோ ஃபிட்மெண்ட் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு நீங்களாம் ஆஃப்டர் மார்க்கெட் கம்பெனிலேருந்து பண்ணாமல், எனக்கு கம்பெனி மூலிமா ரெட்ரோ ஃபிட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakh எக்ஸ்ட்ரா. அப்படி பண்ணாமல் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் மிச்சம் பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் 20,000 to 30,000 மிச்சம் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் பண்ணுவீங்களான்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் லோவர் கிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் 50,000 மிச்சம் பண்ணலாம் அதில் சிஎன்ஜியில். பட்டு அந்த காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணணுமான்றதை திங்க் பண்ணணும். அதாவது 1.2 லிட்டருக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக 1.5, 1.6 லிட்டருக்கு 80,000 செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்களே ரெட்ரோ ஃபிட்மெண்ட் கம்பெனி ஃபிட்டட் ஹாண்டாவோ, ஹுண்டாயோ, கியாவோ, சிட்ரனோ, ரெனோவோ இவங்கெல்லாம் வந்து ரெட்ரோ ஃபிட்மெண்ட் பண்ணாமல் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த வண்டியில் லொவாட்டோ கிட்டில் 80,000 செலவாகும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்ன செலவு இருக்குது? இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பார்க் பிளகை 10,000 கிலோமீட்டர் ஒரு முறை மாற்றி ஆகணுன்றாங்க. ஆனால் நார்மலாக வந்து 40,000 கிலோமீட்டர் ஒரு முறை மாற்றினா போதும், பெட்ரோல் வண்டியாக இருந்தால். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அதாவது இல்லைனா கூட 20,000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றணுன்னு ஓகே தான். ஆனால் இவங்க என்னன்றாங்க 10,000 கிலோமீட்டர் ஒரு முறை மாற்றணுன்றாங்க. அப்போ உங்களுக்கு 2,000 பார்த்தீங்கன்னா ஒரு முறை சர்வீஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, அதாவது எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த், ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை மாற்றுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அப்படி நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை மாற்றினீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமான்ட்டு. ஏன் அப்படின்னா 1.2 லிட்டருக்கு ஸ்பார்க் பிளக்குடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,000 வருது. சரிங்களா? ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், வேணுமா நமக்கு இது அப்படின்றது. ஸோ அந்த 2,000 நீங்கள் எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடலாம்? மினிமம் 20 லிட்டர் கிட்ட போடலாம் பெட்ரோல். ஓகே, அதுவும் ஒரு பாயிண்ட்டு டு பி கன்சிடர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் இதெல்லாம் மாற்றணுமா? 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை போயிட்டு ஃபில்டர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட. OBD 2 கிட்டில் அது விட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ப்ளூ XR போட்டிங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஒரு முறை ஃபில்டர் மாற்றுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். தொண்டை ரொம்ப ட்ரை ஆகுது. சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன சொன்னேன், அப்புறம் முக்கியமான விஷயம், 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஹைட்ரோ டெஸ்டிங் அப்படின்ற ஒரு மேட்டரை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைட்ரோ டெஸ்டிங்கு 3,000 4,000 இப்போ வாங்குகிறாங்க. எனக்கே இன்னொரு 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த 4,000 3,000 5,000 6,000 ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்ஃப்ளேஷன்னால். ஸோ அந்த 5,000 6,000 நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போடலாம்? 6,000 வந்துட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் போடலாமா இப்போதைக்கு? ஓகே, அந்த 60 லிட்டர் பெட்ரோல். சரியா? ஆகவே நீங்கள் திங்க் பண்ணணும், இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த 70,000 தூக்கி, அதாவது இந்த சிஎன்ஜி கிட் ஃபிட் பண்ணுற 70,000 80,000 தூக்கி நான் பெட்ரோலுக்கு தனியாக வைக்கிறேன், நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஓகே,
அதனால் பெஸ்ட்டு சிஎன்ஜி கிட்டு போட்டு போகிறது பெஸ்ட்டு. ஓகே, ரிஸ்க் என்னெல்லாம் இருக்குது, வாரண்ட்டி கண்டிப்பாக வாய்ட் ஆகும். ஷோரூம் அசால்ட்டாக என்ன பிரச்சனை ஆனாலும் சரி அவன் உங்களுக்கு எதுக்குமே வாரண்ட்டி கொடுக்க மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சிஎன்ஜி ஏன் போட்டிங்க, சிஎன்ஜி போட்டதுனால தான் இதாச்சு, சிஎன்ஜி போட்டதுனால தான் இதாச்சுன்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா சிஎன்ஜி வந்துட்டு என்ஜினை டபுளாக ஹீட் ஆக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஓட்டக்கூடாது. நீங்கள் ஒரு 140 ஹைவேல க்ரூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் 120 க்ரூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்ஜின் ஹீட் மேப்பிங் வந்துட்டு ஆயிருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்ஜின் எல்லாமே சிஎன்ஜிக்கு பண்ணப்படலை. ஈவன் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சுசுகி இந்த இன்ஜினை வந்துட்டு சிஎன்ஜிக்காக தான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அந்த இன்ஜின் தாங்குமான்றது இன்னொரு கேள்வி. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம், அதாவது ஸ்பீடுன்றதை விட ஆர்பிஎம் வந்துட்டு 2000 3000 மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ என்ஜின் லைஃப் நல்லா வரும் சிஎன்ஜி போட்டிங்கன்னா. ஓகே, இது ஒரு மேட்ரு. நெக்ஸ்ட்டு என்ன, நான் போனேன் ஃபிட்மெண்ட்டு ப்ளூ எக்ஸ்ஆர் யோசி, நான் எதுவுமே ரிசர்ச்சே பண்ணல, அவங்கள நம்பின்னு போயிட்டேன். நான் எப்போயுமே எந்த இடத்துல இதெல்லாம் பண்ணோன்னா, ஏர்லியருக்கு நான் வந்து கிரெட்டாவில் எல்பிஜி வச்சுருந்தேன். எல்பிஜி வந்துட்டு சந்தோஷ் கார் கேஸ் அப்படின்ற இடத்துல தான் போட்டேன். ஆனால் அதுக்கு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா கிரெட்டான்றதுனால கொஞ்சம் 3 இயர்ஸாக அவரை ஃபாலோ பண்ணேன் யூடியூப்லேயே. நிறைய ரிவ்யூலாம் படித்து போட்டவங்கலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சிஎன்ஜி போடாமல் எல்பிஜி போட்ட காரணம், எனக்கு அந்த டைமில் மைலேஜ்லாம் தேவையில்லை, எனக்கு பிக்கப் நல்லா இருக்கணும். ஸோ எல்பிஜி போட்டிங்கன்னா 10 Nm டார்க் எக்ஸ்ட்ராவை கொடுக்கும். அந்த மாதிரி சில விஷயம்லாம் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் ஹைவேலாம் வந்து எல்பிஜி வேறு லெவலில் இருக்கும் பெட்ரோலை விட. ஏன்னா இப்போ எல்பிஜி இன்னும் பியூராக இருக்கும். ஆனால் இப்போது எல்பிஜி தட்டுப்பாடு நிமித்தமாக எல்லா எல்பிஜி பங்குமே மூடிட்டாங்க. அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு எனக்கு தெரில. எல்பிஜி ஆட்டோ எல்லாமே இப்போ சிஎன்ஜிக்கு ஸ்விட்ச் ஆகிறாங்க. ஓகே, அதனால் இனி வரும் காலங்களில் எல்பிஜி ஒன்ட் பி எ சாய்ஸ். ஏன் அப்படின்னா, எல்பிஜி தட்டுப்பாடு சரியானாலுமே உள்ள ஒரு பயம் வந்தாச்சு. திருப்பி எல்பிஜி நிப்பாட்டினா என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு. ஓகே, இந்த பயத்து நிமித்தமாக இனிமேல் யாருமே எல்பிஜி பக்கம் போவாங்களான்றது தெரியல. இது பாயிண்ட் நம்பர் தெரில, எந்த பாயிண்ட் நம்பர்னு சொல்கிறேன். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அதான், அந்த வாரண்ட்டி வாய்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன், நான் அந்த எக்ஸ்பென்சஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜி போகலாம். பிரச்சனை, அந்த ரிஸ்க் அப்பிடேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜி போகலாம். ஓகே ஓகே, சில பேர்லாம் சிஎன்ஜி போட்ட பிறகு 30 எல்லாம் எனக்கு மைலேஜ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு மைலேஜ் வந்துருச்சின்னு சொன்னால் அதை விட சந்தோஷப்படுறது வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி வண்டிங்களில், இந்த பலினோ கிளான்ஸா மாதிரி வண்டிங்களில். ஓகே, அதுவும் ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் அண்ட் கன்சிடர்ட், யுவர் ஆனர். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இதெல்லாம் மிஸ் பண்ணுறதா? ஓகே, அது நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது ப்ளூ EXR. அப்புறம் நான் சொன்னேன் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா அது BS4க்கு உண்டானது. அது அதை ஏன் வண்டிக்கு போட்டீங்க, என் வண்டி BS6 தானே. அப்புறம் டொயோட்டாலையும் பேசணும், அவங்க என்னை திட்டினாங்க. எடுத்தோன்னா அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், எதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் போட்டு அது இதுன்னு திட்டினார். அதெல்லாம் விடுங்க, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, சரி போட்டு தான் போட்டிங்க, அது BS4க்கு உரியது, 6க்கு உரியதாக மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, BS6க்கு உரிய அந்த இதுதான், அந்த OBD2 கிட்டு தான் வந்துட்டு ECUவோட இன்ட்ராக்ட் பண்ணி ஏர் ஃபியூயல் அந்த மிக்சர் இருக்குல்ல, ஏர் ஃபியூயல் மிக்சரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வண்டி பெட்ரோலில் எந்த அளவுக்கு
ரியாக்ட் பண்ணதோ எந்த அளவுக்கு ஆக்டிவாக செய்தோ அந்த வேலையை தான் வந்துட்டு இதுவும் செய்யும். இந்த OBD2 கிட்டு ப்ளூ EXR வந்து அதை பண்ணாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து OBD2 கிட்ட வந்து மாற்ற சொன்னேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கிட்டு வேணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, பட்ஜெட் இல்லைன்னா ப்ளூ EXR போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்போஸ் வண்டி 40,000 கிலோமீட்டர்லாம் ஓடிச்சுன்னா ஸ்பார்க் ப்ளக் ஃபஸ்ட்டு மாற்றிட்டு மைலேஜ் செக் பண்ணுங்கள். ஒரு 2-3 முறை டேங்க் எம்டி பண்ணி செக் பண்ணுங்கள். ஒரு 4th டைமில் தான் உங்களுக்கு ரியல் மைலேஜே தெரிய வரும். ஏன்னா அப்போ தான் அந்த ECUக்கு வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கும், வண்டியும் CNG ஃபுல்லாக கஸ்டம் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ that is your mileage, that is your ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த அனுபவங்களில் இந்த பசங்க, இந்த CNG மாட்டுற பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. மெக்கானிக்கா நீ மெக்கானிக்கான்ற அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம், அது வேணான்னு கேட்க மாட்டேறியா அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்போம். இப்போ இல்லை, முன்னாலே இருந்தே அதே தான். எனக்கு ஒரு விஷயம் வேணும், இதுதான் சரின்னு பட்டுருச்சுன்னா அதை பண்ணாமல் விட மாட்டேன் நான். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது நான், வண்டி நம்மளுக்கு, நம்ம தான் எது வந்தாலும் பதில் சொல்லி ஆகணும், நம்ம தான் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் பேர் பண்ணி ஆகணுன்றதுனால நம்ம இறங்கி செஞ்சுருவோம். மாற்றுங்க அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, CNG போட்டிங்கன்னா பூட் ஸ்பேஸ் மொத்தமாக காம்ப்ரமைஸ் ஆகிடும். பூட் ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் உங்களுக்கு பின்னாடி. இப்போ இந்த வண்டியிலேயே, இந்த வண்டியாக இருந்தாலும் சரி, பலினோவாக இருந்தாலும் சரி, கிளான்ஸோவாக இருந்தாலும் சரி, பின்னாடி லக்கேஜ் வைக்க முடியாது. அர்டிகா இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக போனீங்கன்னா லக்கேஜ் வைக்க முடியாது. மேலே ரூஃப் கேரியர் தான் போட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன, பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகும், இது ஒன்று. அடுத்து ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ். உங்களுக்கு ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்களோ, என்டார்ஸ்மெண்ட் உங்களோட RC புக்கில் பண்ணி கொடுப்பாங்களோ, அவங்கக்கிட்ட டைரெக்டாக போகிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து சந்தோஷ் கார் கேஸில் தான் LPG மாட்டின கிரெட்டாக்கு அவங்ககிட்டே விசாரித்தேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இந்த இடத்துல பண்ணுற ப்ராசஸ் இது எல்லாமே தான் சேம் தான் அங்கேயும். இவங்க தான் கிட்டே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, சந்தோஷ் கார் கேஸுக்கும். இந்த கிட்டு லொவாட்டோ கிட்ட வந்துட்டு சந்தோஷ் கார் கேஸுக்கு இவங்க தான் கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, சந்தோஷ் கார் கேஸில் இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 ரூபா அப்ரூவலுக்கு செலவாகும். ஏன்னா அவங்கக்கிட்ட அது இல்லை, இவங்ககிட்ட தான் அது இருக்குது. அதனால தான் நம்ம சந்தோஷ் கார் கேஸை வந்துட்டு சூஸ் பண்ணாமல் இவங்களை சூஸ் பண்ணது. பட்டு எனக்கு தெரிஞ்சு அவரோட அப்ரோச் நல்லாயிருக்கும். சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்பார், எப்போ வேணால் ஃபோன் எடுப்பார். இவங்க கொஞ்சம் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, ரெஸ்பான்ஸும் புவர் தான் இவங்கக்கிட்ட. அந்த ஒரு எனக்கு பிடிக்கல. அப்புறம் பசங்க சின்ன பசங்கன்றதுனால கொஞ்சம் ஆட்டிடியூட் இஷ்யூவும் இருக்குது. ஆனால் ஏனுங்கன்னா அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க. ரொம்ப எதனா கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது பசங்களுக்கு. அது வந்துட்டு ஆனால் கஸ்டமருக்கு தெரிலன்னு நீ சொல்லணும். அதாவது தெரிலனா நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டாக. நானும் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா நான் எதுவுமே ரிசர்ச் பண்ணாமல் நான் ஒன்று நம்பி வந்தேன் பிளாங்காக. என்ன அப்போ நீ என்ன பண்ணணும், நீ எனக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? இத்தனை கிட்டு இருக்குது, ப்ளூ EXRன்னு ஒன்று இருக்குது, OBD2ன்னு ஒன்று இருக்குது, OBD2வில் 4 இன்ஜெக்டர் ஒன்று இருக்குது, 8 இன்ஜெக்டர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீ எஜுகேட் பண்ணணும் கஸ்டமர். அப்புறம் கஸ்டமர் சூஸ் பண்ணணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது கஸ்டமரு. ஓகே, அந்த ஒரு ஆட்டிடியூடு எனக்கு பிடிக்கல. என்ன கேட்டாலும் நான் ஒரு 500 வண்டிக்கு மாட்டியிருக்கேன், 1000 வண்டிக்கு மாட்டியிருக்கேன்.
நான் வந்து 10,000 வண்டிக்கு மாட்டிடுறேன், நீ எத்தனை வண்டிக்கு நான் மாட்டுப்பா, என்கிட்ட ஒரு வண்டி தானே இருக்குது. அந்த வண்டி வச்சு நான் எடுக்கிற ரிஸ்க் வந்து என்னுடைய கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். அது ஓகே, ரிஸ்க் அவர்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, அது என்னன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ரிஸ்க் அவர்ஷனுடைய ரேஷியோன்னு ஒன்று இருக்கும், எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அதை வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்ட்டு நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நீ கொடுக்கணும். அதை நீ எஜுகேட் பண்ணால் தான் அது எனக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொரு இது என்னென்னா, நம்மளாம் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம வந்து பாம்பர மக்களாக படிக்காமல் படிப்பறிவு இல்லைனாலும், ஆனால் அப்படிங்களாண்ணா இப்படி தானண்ணா அப்படி தானண்ணா அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்கலாம். படித்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் ஃபியூவல் இன்ஜெக்டர்னா என்ன, சிஎன்ஜினா என்ன. அது வந்து ஒரு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸு, இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பெருசாக தட்டுப்பாடெல்லாம் வராது. எல்பிஜி இந்தியாவில் மேனுஃபேக்சர் இப்போதைக்கு கம்மியாக இருக்கிறதுனால தட்டுப்பாடு வருது. எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுனால யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். கஸ்டமர் வந்துட்டு முட்டாள்கள் கிடையாது. இன்றைக்கி இருக்க கஸ்டமர்ஸ் வந்து முட்டாள்கள் கிடையாது. ஆங்கிலம் தெரியவில்லை என்றாலும் யூடியூப் மூலிமா நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. அவங்க கற்றுக்கிறது அரைகுறையாக தான் கற்றுக்கிட்டு வருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு முழுமையாக எஜுகேட் பண்ணணும், அது உங்களுடைய கடமை. அதான் அவங்ககிட்ட இந்த இது போட்ட பிறகு OBD 2 கிட்ட போட்ட பிறகு பிக்கப் உடனே நல்லா இருந்தது. அவங்க ஓனர் எனக்கு கால் பண்ண, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த திருப்பூரில் இருக்கார் அவர். நீங்கள் ஆன்லைனில் எடுத்து நீங்கள் வெப்சைட்டில் எடுத்துகிட்டு கால் பண்ணிங்கன்னா நம்பர் எடுத்து, இங்கே வந்து ஈகோ கேஸ்ன்னு, திருப்பூரில் வேறு ஒரு பேர் அவங்களுக்கு. ஓகே, கோ க்ரீனும் ஒன்று நினைக்கிறேன். இப்போ சென்னையில் ஈகோ கேஸு, ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போவோம், திருப்பூரில் இருக்கிறவர் தான் போவோம். அவர் ரொம்ப தன்மையாக தான் பேசுவார், நல்லா தான் பேசுவார், ரொம்ப பொறுமையாக பேசுவார். அவர்கிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி இது வந்து டீ போர்டுக்கு மாத்திரன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னா, இதெல்லாம் சொல்லி தான் நம்ம நெகோஷியேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ப்ரைஸுக்கு. அவரை தான் கன்வின்ஸ் பண்ண OBD 2 போடுறதுக்கு. இவங்க இந்த இடத்துல இங்கே இருக்க பசங்க வந்து கன்வின்ஸே ஆகலை. அப்புறம் அவர் சொன்ன பிறகு தான் இவங்க வந்துட்டு போட்டாங்க. அதாவது ஒரு பையனுக்கு தெரியாது மாற்ற இவங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டாங்கன்ட்டு அவன் இன்னமும் பேசிகிட்டு இருக்கான் அந்த இவர்கிட்ட, ஓனர்கிட்ட. ஆனால் நம்ம டியூனிங்கும் பண்ணல, நம்ம இதை பண்ணல, ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் எப்படி மைலேஜ் எல்லாம் மாற்ற முடியும்னு. அது நான் சொன்னேன், தம்பி பேசி பிரயோஜனம் இல்லை, உங்களால் மொத்தத்தை கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை கிட்டு இங்கே இல்லை எடுக்க போயிட்டார், அதனால் கொஞ்சம் பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்ற பிறகு தான் அவர் ஆஃப் பண்ணார். அவருக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு. பசங்க ரொம்ப சூறாகிடுவாங்க, கிட்ட போயிட்டு தான் கேட்டாலே செம்ம டென்ஷன் ஆகிறாப்புல. அப்போலேருந்து தான் கொஞ்சம் வேலைக்கு வருது. ஸோ இந்த சந்தோஷ் கார் கேஸ் கிட்டே நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா, இந்த 5,000 ரூபா மட்டும் எங்களுக்கு அப்ரூவலுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் அதெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதையும் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெருங்குடியில் இருக்கவங்க, ஓகே, இந்த OMR சைட்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷ் கார் அந்த சந்தோஷ் கார் கேஸ்ன்றவர்கிட்ட போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா, மடிப்பாக்கத்தில் தான் அவருக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு பிரான்ச் இருக்குது அவருக்கு. அப்போ உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் அம்பத்தூர் போக வேண்டிய அவசியம் இருக்காது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அங்கேயே காட்டிக்கலாம். அந்த பக்கம் இருக்கீங்கன்னா கோயம்பேடில் தான் மெயின் பிரான்ச்சு, கோயம்பேடில் போய் நீங்கள் காட்டிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அந்த 5,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சௌகரியங்கள்லாம் வந்துட்டு பாதிக்கப்படும். இதுக்குன்னு அடிக்கடி நீங்கள் வந்து அம்பத்தூருக்கு போக முடியுமா? இப்போது எனக்கு ஒரு இது இருக்குது, டியூனிங் இஷ்யூ இருக்குது, அம்பத்தூர் போயிட்டு இருக்க முடியுமா அதுக்கு சொல்லுங்கள்? ஸோ இந்த ஒரு ட்ராபேக் நான் பார்க்குறேன் இங்கே. அப்படி இல்லைன்னா இவங்களே ஈகோ கேஸே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் இஷ்யூஸ்க்கெல்லாம் எங்கிட்ட வராதிங்க, நீங்கள் அவங்ககிட்ட போகலாம், அவங்க வந்து நம்ம ஆளுங்க தான் என்னென்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வச்சும் அவங்க சொல்லலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். சரிங்களா? சரி,
அடுத்த பாயிண்ட் என்ன, நான் சிஎன்ஜி போட்ட காரணம் சொல்லிட்டேன், நான் வண்டி டீ போர்டை மாற்ற போகிறேன். எனக்கு கண்டிப்பாக ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. எனக்கு வண்டிக்கு வந்து ஐ திங்க் 2029 வரைக்கும் எனக்கு வாரண்ட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியில் என்னெல்லாம் கவர் ஆகுன்றது எனக்கு தெரில. ஏன்னா வண்டி வாரண்ட்டியோடு தான் வந்தது. வாங்கினவர் 2029 வரைக்கும் வாரண்ட்டி போட்டு தான் வச்சுருக்காரு. பார்ப்போம். ஸோ என்ஜிகே ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிருக்கோம். ஷோரூம்லேயும் என்ஜிகே ஸ்பார்க் ப்ளக் தான் போட்டு வருது. வண்டி வர்றதே என்ஜிகே ஸ்பார்க் ப்ளக் போட்டு தான் வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். நான் வண்டியை வந்துட்டு மார்ச் 10 எடுத்தேன். இன்றைக்கி தான் தேதி ஏப்ரல் 15 ஆயும் என்னால் இன்னும் இந்த வண்டியை வந்து டீ போட மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் 24 அவங்க ஃபஸ்ட்டு ஆர்சி என்டார்ஸ்மெண்ட்டுக்கு டிலே பண்ணாங்க. அதுக்கு அவங்க கூட பண்ணிட்டாங்க. மார்ச்லேயே முடிஞ்சிருச்சு. மார்ச் 24 என்னவோ எனக்கு ஆர்சி புக் வந்துடுச்சு. 28 நான் ஆர்சி புக்கு இவங்களுக்கு கொடுக்குறேன், சிஎன்ஜி காரங்களுக்கு. இன்றைக்கி 15 இன்னி வரைக்கும் எனக்கு வந்து என்டார்ஸ்மெண்ட் நடக்கலை. ஸோ டிலே பார்த்தீங்களா, இந்த டிலே, இந்த ப்ராசஸ் தான் மேட்ரு லைஃப்பில். நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராசஸ், ஒரு விஷயம் அடையணுன்னா அந்த ப்ராசஸ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த டிலே இருக்கும், அந்த டைம் டிலே இருக்கும். ஒரு கப்பல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. லோனில் வண்டி வாங்கியிருக்காங்க. லோனில் வாங்கின வண்டி லோனு அலைஞ்சி லோனுக்கு போகிறீங்க டீ போர்டுனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை சொல்கிறேன் கேளுங்க. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் லோன் கொடுக்கப்படும் டீ போர்டுக்கு. அப்படி இல்லைன்னா சொந்த வீடு இருக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு கையெழுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு டீ போர்டுக்கு வண்டி கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்றாலும் அவங்க மானியத்தை ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அந்த மானியத்தை வாங்கி அதில் ஒரு 2-3 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணுவாங்க போல். நீங்கள் அது ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்குக்கு போய்டும். இந்த 2-3 லட்ச ரூபான்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் பணம் தான். அதுவும் ஒரு பணம் தான், ஆனால் வேணும் தான். இந்த ப்ராசஸுக்கு அவங்க முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சான். அப்போ 3 மாதம் அவங்களுடைய வெயிட்டிங் டைமு. அவங்க எங்கேயோ அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் போல் ஏதோ ஒரு ஊர்லேருந்து அடிக்கடி பைக்கில் வந்துட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டு வராங்க. ஆனால் அவங்க பியூட்டிஃபுல்லாக ஒரு மேட்ரை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க? இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த கோவத்தை நான் வீட்டில் காட்டுறேன். அதை நான் குறைச்சிக்கிட்ட காரணமே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் அந்த 3 மாதம் வந்துட்டு நாங்கள் பியூட்டிஃபுல்லாக நிறைய மெமரிஸை பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். ஏன்னா ஒரு 3 மாதம் அந்த வேலையை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மணி வந்து பேக்கப் இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ வேலையே இல்லை 3 மாதம், ஏதோ ஒரு வச்சு ஓட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க 3 மாதம் பைக்கில் தான் நாங்கள் போனோம் வந்தோம். பேங்க்கு கலையிறதாக இருக்கட்டும், அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸு, அந்த தாலுக்கா ஆஃபீஸு, ப்ளஸ் எங்கெல்லாம் ஆஃபீஸுங்களுக்கு வந்து அலைனமோ இந்த விஷயமா, இந்த மானிய விஷயமா. பிஎம்இஜி ஸ்கீம் அடிச்சு பாருங்க வரும். அந்த பிரதான் மந்திரி யோஜனாவில் ஏதோ ஒன்று வரும். ஓகே, அந்த ஸ்கீம் மூலிமா போய் பண்ணியிருக்காங்க மக்கள். பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, பட் நாங்கள் பியூட்டிஃபுல் மெமரிஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப டச் பண்ணிச்சு. ஸோ ஒரு ப்ராசஸில் வந்து do you want to become better or better அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை அடையணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பெட்டராக ஆகுறீங்களா இல்லை பிட்டராக ஆகுறீங்களா அப்படின்றது தான் நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்கும். அது அங்கே தான் வந்து கேரக்டர் உள்ளே வரும்.
என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அதுதான் தீர்மானிக்கும். எல்லாம் இருக்கும் போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. பட் எதுவுமே இல்லாதப்போ நீங்கள் யார், அதுதான் மேட்ரு. எதையும் அந்த கப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு குழந்தை வர குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. அதான் ஒரு நாள்லாம் அவங்க பைக்கில் அது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சான். மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டோன்றதை ஃபீல் பண்ணாமல் அவங்க நாங்கள் ஜாலியாக நினைச்சிட்டு வந்தோம், அதெல்லாம் செம்ம மெமரிஸு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் மேட்ரு லைஃப்பில். ஆர் யூ பில்டிங் மெமரிஸ் ஆர் யூ ஆர் பில்டிங் தட் பிட்டர்னஸ்? நீங்கள் கசப்பு தன்மையை வளர்த்துக்கிறீங்களா இல்லை நல்ல நினைவுகளை வளர்க்குறீங்களா, நல்ல நினைவுகளை ஏற்படுத்துகிறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கசப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தாமல் நல்ல நினைவுகளை ஏற்படுத்துங்க. ஓகே, சரி. ஸோ இந்த ப்ராசஸ் தாங்க மேட்ரு. அது நம்மளை வந்து ரொம்ப கடுப்பாக்கி விட்ருவோம் இந்த ப்ராசஸ்ஸு. பட் அதில் அது நம்மளை வந்து ஒரு மேன்மையான ஒரு மனிதர்களாக உருவாக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். வேலைக்கு போகிறது ஈஸிங்க, வேலைக்கு போயிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிடும். வேலைக்கு போகிறது ஈஸி. ப்ரூனராக மாறணும். ஓகே, அந்த தொழில் முனைவோர் அப்படின்றாங்களே, ஒரு தொழில் அதிபராக நீங்கள் மாறணும். மற்றவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கும் நிலையில் நீங்கள் வரணும். ஒரு லீடராக நீங்கள் மாறணும். ஒரு தலைவராக நீங்கள் வரும்போது அந்த ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டம்தான். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உங்களுக்கு மிகவும் அவசியம். சரிங்களா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. நான் வணங்கும் தெய்வம் இயேசு. ஸோ அவர் வந்துட்டு இந்த டிலே எல்லாம் ஆகும்போது நான் யோசிப்பேன்னா, சரி அவர் ஏதோ பண்ணுறாரு, எல்லாம் நம்மளுடைய நன்மைக்கு தான் இருக்கும். இப்போ தெரியாது, பிக் பிக்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிராண்ட் வீவர் அப்படின்வாங்க. அதாவது இந்த புடவையெல்லாம் வந்து நெய்கிறாங்கல்ல, அது நெய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்பா உட்காந்துருப்பாராம். அவர் கொஞ்சம் ஹைட்டில் உட்காந்துருப்பார். ஸோ அந்த அப்பா தான் வந்துட்டு மேலேருந்து பார்க்கும்போது அந்த டிசைன் அவருக்கு தெரியும். கீழே பையன் இருப்பான். ஓகே, அவங்க அப்பா மேலே அதை மூவ் பண்ணுவார். அந்த ஃபுல்லாக அந்த நெய்யும் பொழுது அந்த மிஷினை வந்து மூவ் பண்ணுவார். அவர் மூவ் பண்ணும்போது கீழே அதுக்கு மூவ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியே பையனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது மூவ் ஆகிற மாதிரி, அது மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இவரும் இதை வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். ஆனால் மேலே எது எப்படி மூவ் ஆனால் கீழே வந்து எதை எப்படி மூவ் பண்ணணும்னு இவருக்கு தெரியும். ஆனால் ஏன் மூவ் பண்ணுறாரு, இது மூவ் பண்ண என்ன டிசைன் வரலாம் இவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இருக்க ஒரே அஷூரன்ஸ் என்னன்னா, அப்பா பார்த்துப்பார். மேலே எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவரு வந்து பார்த்துட்ருக்காரு எல்லாம் கரெக்டாக போகுதான்ட்டு. அதனால் இவர் வந்து கண்மூடித்தனமாக வந்து கரெக்டாக அவங்க அப்பா மூவ் பண்ணுறது ஏற்ற மாதிரி இவரும் இங்கே மூவ் பண்ணிட்டே இருப்பார் எல்லாத்தையும். கடைசியில் தான் இவர் போய் பார்ப்பார். போயிட்டு அந்த புடவையோ இதுவோ அது வெளியே வந்த பிறகு தான் இவர் கடைசியாக பார்ப்பார். பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழகாக அந்த புடவை வந்திருக்கு. அதில் இவரும் எந்த அளவுக்கு வந்து உழைப்பை போட்டிருக்காரு, எந்தளவுக்கு அவங்க அப்பாவோட சேர்த்து அந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணதுனால இந்த ஒர்க் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும். புரியுதுங்களா? ஆனால் இவர் இப்படி பண்ணால் டிசைன் ஒழுங்காக வருமா, அப்படி பண்ணால் டிசைன் ஒழுங்காக வருமா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு கீழே வந்துட்டு நேர்மாறாக, அதாவது எதிர்மாறாக இவர் வந்துட்டு கீழே அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா டிசைன்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் கடவுள் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா நம்மளும் அதுக்கு வெயிட் பண்ணி அவரோடு நம்ம வேலை செய்யணுமே தவிர, அவர் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருப்பார், நம்ம ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலைக்கே ஆகாது. தான் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் நோ தட் த கிராண்ட் வீவர்
is above and he is in control அப்படின்வாங்க. அதாவது ஒரு அந்த நெய்கிறாங்கல்ல அதில் வந்து சீனியர், அதாவது கிராண்ட் வீவர் அப்படின்வாங்க. அவர் உட்காந்துட்டு இருக்காரு மேலே, அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிடணுங்க. டென்ஷனே அவ்வளோது. ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎன்ஜி உடையது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இது வந்து கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்றதுனால இதோடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிஎன்ஜி போட போகிறீங்கன்னா ஒரு பங்க்கில் அது ஒரு 200 ஆச்சும் ப்ரெஷர் இருக்கணும். அங்கே 210க்கு மேலெலாம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ப்ரெஷர் நல்லா இருக்கணும். அது நேரத்தில் லீக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். லீக்கு வந்துட்டு அந்த ஹீட்டில் அது வந்து ஏற்படுறது, அதோட நீங்கள் பண்ண முடியாது. அதான் ஒரு டிரைவர் ஒருத்தர் அங்கே வண்டியை தந்து ஒரு கியா கேரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கு லீக் இருந்தது, அந்த இன்லெட்டு சிஎன்ஜி உள்ளே போகிற இன்லெட்லேயே லீக் இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வண்டிக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாலும் மாளாதுங்க அப்படின்ட்டு. 100க்கு 100 உண்மைங்கண்ணா. அது வண்டின்னு வந்துட்டாலே செலவு வச்சுனே தான் இருக்கும். அதனால தான் சில பேர் வந்துட்டு இது எடுப்பாங்க, பென்ஸு ஆட்டி எல்லாம். அவங்க எடுக்கும் போது ரொம்ப சீப்பாக எடுத்துருவாங்க, 10 லட்சம் 8 லட்சம் 5 லட்சத்தில் தான் வந்து டெல்லியில் கிடைக்குது வண்டி. ஆனால் அது ஸ்பேர் பார்ட்ஸ், அதோட மெயின்டெனன்ஸ்னு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும், அடடா இந்த வண்டி எடுத்து மிஸ்டேக் பண்ணிட்டோமேடா. சர்வீஸிங் காஸ்ட்டே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணணும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இது நம்ம பண்ணணுமா சரியா திங்க் பண்ணணும். எதுவுமே சொல்லாமல் யோசிக்காமல் வெளியே வந்துட்டே இருக்காப்புல தலைவர். ஓகே மக்களே, ஆனால் ரொம்ப பேசிட்டேன். இதோட பதிவை இங்கே க்ளோஸ் பண்ணுவோம், அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நம்ம எங்கே வண்டி விட்றோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுடைய ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஈவன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈவெண்ட்டுக்கு தேவையான ப்ராப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 2 கொடுப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஈவெண்ட்டு பண்ணுறோம். நம்ம ஸ்மால் ஸ்கேல்லேருந்து பிக் ஸ்கேல் வரைக்கும், மேரேஜாக இருந்தாலும் சரி, வளகாப்பாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஈவெண்ட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுனா தேவைன்னா சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகே, சிறப்பாக செஞ்சிடலாம். கமெண்ட்டில் ஃபோன் நம்பர் வேணுன்னா கேளுங்க, தரேன். செம்ம வெயில் இன்னைக்கு. மக்கள்லாம் பெரும் அவதிக்குள்ளாக ஆகுகிறார்கள். அந்தளவுக்கு வெயில் இருக்கு இன்னைக்கு, ஒன்றுமே முடியாது போல. ஸோ நம்ம திருப்பி என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸ்பார்க் ப்ளக் மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் சிஎன்ஜி போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன மைலேஜ் வருதுன்ட்டு. ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 20லேருந்து 22 வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஓபிடி கிட் இந்த 2 போட்ட பிறகு கொஞ்சம் மைலேஜ் ஓகே தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக 16 to 18 தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓபிடி 2 கிட் போட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த 14ல் வந்து இந்த வண்டி 14 தான், சாரி சிட்டியில் வந்துட்டு இந்த வண்டி 14 தான் கொடுக்கும் மைலேஜ். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த 20ன்றது ஒரு 6 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. அப்போனா இந்த 6 கிலோமீட்டரில் நான் எவ்வளோ ஓட்டினா ஃபஸ்ட்டு இந்த சிஎன்ஜி அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேள்வி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த லாபம். அந்த பிரேக் ஈவன்னா சிஎன்ஜி போட்ட காஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும், இல்லை அந்த அளவுக்கு சேவிங்ஸ் எனக்கு இருக்கணும் ஒன்று. நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ப்ராஃபிட். அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். ஓகே, வெரி குட். வெயில் அடிச்சு தூராப்பில் சரியான வெயில். இந்த பிளாக் கார்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல வெயிலில். ஆனால் நல்லா ஹீட் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சுச்சுவேஷன் தான் பயங்கரமாக இருக்குது. Just enjoy in my game. Gave up your tricks, I know your actions are fake. Lay down your faith, just enjoy in my game. Gave up your tricks, I know your actions are fake. 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 Just enjoy in my game. Just enjoy in my game. Gave up your tricks, I know your actions are fake. Lay down your faith, just enjoy in my game. Gave up your tricks, I know your actions are fake. 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 Just enjoy in my game.
Yeah.